ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லுமே, உன் கண்ணுக்கு தெரியாத பல குற்றங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அது எதுவும் தெரியாமல் உனக்கு எதுவுமே நடக்காதது போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் ஏதோ தப்பான அறிகுறிகள் மட்டும் உன் கண்ணுக்கு காட்டுகிறது. உன் மனமானது பதட்டமாகவே இருக்கிறது. உனக்கு ஏதோ ஒரு கெட்டது நடப்பது போலும், ஏதோ ஒரு சகுனங்கள் உனக்கு காட்டுவது போலும் உனக்கு நடக்கிறது. உனக்கு மனமானது பதட்டமாகவும் இருக்கிறது. என்னுடைய தங்கமே, ஆம், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரப்போகிறது. அது பதட்டமான திருப்பு முனை அல்ல, இன்பமான திருப்பு முனைதான். ஆனால் நீயோ ஏதோ நடக்கப் போகிறது என்று நினைத்து பல விஷயங்களை பயந்து கொண்டு இருக்கிறாய். பயப்படாதே, எதுவும் உன்னை சூழாது. எப்பேற்பட்ட கெட்டதும் உன்னை பார்த்து பயந்து ஓடுமே தவிர உன்னிடம் நெருங்காது. நீ யாருடைய குழந்தை? இந்த சாயுடைய குழந்தை. உன்னை நிச்சயமாகவே சாயான நான் காவல் காத்து கொண்டு இருக்கிறேன். பிறகு எந்த ஒரு நிலைமையில் உனக்கு கெட்டது நடக்கும் சொல். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ சோர்ந்து போய்விட்டால் மிகப்பெரிய இன்பங்கள் வரும் பொழுது உன் கண்ணுக்கு எப்படி தெரியும் தங்கமே? உன்னுடைய அழகான வாழ்க்கையை நீ இனித்தான் வாழப்போகிறாய். மிகப்பெரிய திருப்புமுனை வரப்போகிறது. அதற்கான சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. அது கெட்டதாக இருக்குமோ என்று பயப்படாதே. நல்ல சகுனங்களை தான் உனக்கு காட்டுகிறது. சீக்கிரமாக உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். காலங்கள் உனக்கான அனைத்திற்கும் ஏற்றவாறு அமையும். உன்னுடைய எந்த ஒரு குழப்பமும் உன்னை தப்பான ஒரு வழிக்கு அழைத்து செல்லாது. நீ குழம்பாதே. உன்னுடைய பயங்களை கண்டால் எனக்குத்தான் பயமாக உள்ளது. நீ நல்ல நேரம் வரும் பொழுது விட்டு விடுவாயோ என்ற பயம்தான். சீக்கிரமாக உன்னுடைய காலம் வரும். அதற்காக காத்திரு. எந்த கெட்டதும் நடக்காது. நீ கெட்டது நடந்து விடுமோ என்று நினைக்கும் பொழுதுதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் புதிதாக உருவாகுகிறது. தங்கமே, இனி எதையும் பற்றி கவலைப்படாதே. சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதை சாதாரணமாக விட்டுவிடு. அது சீக்கிரமாக முடிந்துவிடும். அதையே நினைக்கும் பொழுது அது மேலும் விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. நான் சொன்னால் கேள். உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் பயமானது உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறது. இந்த சாயிருக்கும் இடத்தில் பயத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்புறம் நான் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்? நான் இருக்கிறேன். உன்னுடைய நீ பார்க்கும் இடமெல்லாம் இந்த சாய் உனக்கு தெரிவேன். உன்னை சுற்றி கொண்டு காவல் காத்து கொண்டே இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.